அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கார்த்திகை தீபத்தை தவிர்த்து பிற நாட்களில் தீபம் ஏற்றுவது நல்லதல்ல என்று பட்டர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதர நாட்களில் தீபம் ஏற்றுவது வழக்கத்திற்கு மாறானது எனவும் அவர்கள் தரப்பிலிருந்து கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். கார்த்திகை திருநாளில் மட்டும்தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தற்போது பரவலாக அனைத்து கோவில்களிலும் தமிழகம் முழுக்க பட்டர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து பிள்ளையார்பட்டியை சேர்ந்த குருக்கள் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது, சிவா மங்களங்களில் கூறியபடி சிவகார்த்திகை தினத்தன்று மட்டுமே திருக்கோவில்களில் தீபமேற்றி வழிபடுவதுதான் வழக்கம் என்றும், மேலும் இதர நாட்களில் வழிபாடு செய்வது வழக்கத்துக்கு மாறானது எனவும் தெரிவித்திருக்கிறார். பிள்ளையார்பட்டியை சேர்ந்த தலைமை பட்டர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். அதே போல அருள்மிகு பழனியாண்டவர் திருக்கோயிலுடைய பட்டர் பூசாரி இது குறித்து தெரிவிக்கும் பொழுது, சிவாலயங்களில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவானது விசேஷமாக முறையில் சொல்லப்படுகிறது. அத்தகைய திருக்கார்த்திகை என்று மட்டுமே இத்தகைய தீப திருவிழாக்கள் கோபுரங்களில், மண்டபங்கள் மற்றும் பிரசுரங்களில் நடத்த வேண்டும் என்றும், திருக்கோயில்களில் சமீபத்தில் உள்ள மலைகள், கிரிவல பாதைகள் ஆகிய இடங்களில் மேலும் இந்த ஏற்றுவதற்கு சிறந்த பலனாக அமைகின்றது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கார்த்திகை மாதம் வருகின்ற கார்த்திகை நட்சத்திரத்தில் அல்லது பௌர்ணமியிலோ தீபம் ஏற்றுவது இத்தகைய செயல்களுக்கு மேலும் இறைவனுக்கு வலு சேர்ப்பதாக இருக்கும் என்றும், இதுதான் பன்னெண்டு காலமாக நடைபெற்று வருவது என்றும் தற்போது பழனியைச் சேர்ந்த குருக்களர்களும் இது தொடர்பாக தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பிள்ளையார்பட்டி மற்றும் பழனியைச் சேர்ந்த பட்டர்களும் மற்றும் பூசாரிகளும் இது தொடர்பாக தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக அதாவது இந்த சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலுடைய ஆணையர் இது குறித்து தெரிவிக்கும் பொழுது, அதாவது அவருக்கு பட்டர் எழுதி கொடுத்தது இந்த ஆண்டும் வருகிற, அதாவது கடந்த 3ஆம் தேதி புதன்கிழமை என்று மாலை 6 மணிக்கு இத்திருக்கோயில் வளாகமான திருக்கோயிலுடன் பாலதீபம் மேலும் மலை மேல் ஏற்றப்பட்டிருக்கிறது. உரிய நேரத்தில் ஏற்றக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றப்பட்டு பின்பு தொடர்ச்சியாக பூஜைகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் 14 மண்டபம் அருகில் எதிரே உள்ள இந்த இடத்தில்தான் சொக்கப்பனை ஏற்றி சாமிக்கு வழிபடுவது வழக்கம் என்றும், இது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் கார்த்திகை திருநாளில் மட்டும்தான் தீபம் ஏற்றும் என்று தமிழகத்தைச் சேர்ந்த முக்கியமான கோயிலுடைய பூசாரிகள் மற்றும் பட்டர்களே இது குறித்து தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.